வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெட்ட வந்து ஃபார்ம் வந்து எப்படி வந்து ரீசெட் பண்றது அப்படின்றத. நம்ம வந்து இங்க வந்து சப்மிட் பட்டன் வச்சிருக்கோம். ஃபீல்ட வந்து கெட் பண்றது, செட் பண்றது அதெல்லாம் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஓகே ஒரு ஃபார்ம நான் ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஏதாவது தப்பா குடுத்துட்டேன். எனக்கு மொத்தமாவே வந்து எல்லாமே தப்பா குடுத்துட்டேன். இப்ப ரீசெட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது. சரி ஓகே. இத எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபார்ம்லேருந்து வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். இங்க நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஸ்டேட்லேருந்து தான் எல்லாத்தையும் போன வீடியோலலாம் இஸ் சப்மிட்டிங், இஸ் சப்மிட்டட், சக்சஸ்ஃபுல் எல்லாமே பார்த்திருப்போம். அதனால வந்துட்டு நம்ம இப்ப அங்கேருந்து வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடாது. ரீசெட்ன்றதே வந்து ஃபார்ம்லேருந்து தான் எடுக்க போறோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெட்ன்றத வந்து எடுத்துடுறேன். ஸோ இந்த ரீசெட்ட எடுத்தாச்சுல்ல. ஸோ இத எடுத்து முடிச்சோனே நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பட்டன் வந்து வைக்கணும். ஏன்னா பட்டன் வச்சா தான் நம்ம கிளிக் பண்ணும்போது அது கால் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க போயிட்டு இங்க வந்து ஒரே ஒரு பட்டன் மட்டும் நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த சப்மிட் பட்டன் கீழயே வந்து வச்சுடுறேன். இந்த என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இத வந்து ரீசெட்ன்றத மாரி ரீசெட்ன்னு ஸ்பெல்லிங் வந்து மாத்திக்கிறேன். அதே மாரி இங்க வந்து ஆன் கிளிக் இருக்குல்ல. ஸோ இந்த ஆன் கிளிக்ல நான் டைரக்ட்டாவே உள்ளயே வந்து இன்லைன் ஃபங்ஷனாவே எழுதிக்கிறேன். ஸோ ஆரோ ஃபங்ஷன்ல நான் என்ன எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெட்ன்றத போட்டு இன்வோக் பண்ணிடுறேன். ஸோ இந்த இன்வோக்ன்றது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கால் பண்றது தான் நம்ம வந்து இன்வோக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே வந்து கன்சோல்ல போட்டுருக்கோம்ல. இந்த இஸ் சப்மிட்டிங், இஸ் சக்சஸ்ஃபுல் இதெல்லாம் வந்து வச்சிருக்கோம்ல. ஸோ நான் இத ஃபர்ஸ்ட் வந்து இத கிளியர் பண்ணிடுறேன். ஸோ கிளியர் பண்ண உடனே பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். ஸோ 1, 2 அந்த மாரி ஏதாவது ஒண்ணு குடுத்துக்கலாம். டேட் ஆஃப் பர்த்தும் வந்து ஓகே. டுடே டேட் ஆஃப் பர்த் குடுத்தாச்சு. எல்லாமே குடுத்து நான் வந்து வச்சிருக்கேன். இப்ப நான் ரீசெட் அழுத்துனோனே என்ன ஆகும்ன்றத ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ ரீசெட் அழுத்துனோனே எனக்கு வந்து எல்லாமே வந்து கிளியர் ஆயிடும். நான் என்னென்னலாம் வேல்யூஸ் குடுத்தனோ எல்லாமே கிளியர் ஆயிடும். ஆனா யூசர் நேம் வந்து கோட் வித் அஸ்வின்றது வந்துரும். இதுதான் வந்து கவனிக்க வேண்டிய இடம். ஸோ இங்க வந்து ஃபார்ம் வந்து ரீசெட் அழுத்துனா, மொத்தமா வந்து எல்லாமே அதோட டேட்டா எல்லாமே அழிஞ்சு போறதும் கிடையாது. நம்ம டிஃபால்ட் வேல்யூ என்ன வச்சிருக்கோமோ, அந்த வேல்யூஸ்க்கு வந்து வந்துரும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து கோட் வித் அஸ்வின்றது டிஃபால்ட் வேல்யூவா வந்து வச்சிருக்கேன். அதனால எனக்கு வந்து கோட் வித் அஸ்வின்றது டிஃபால்ட்டா வந்துருது. ஸோ மத்த ஃபீல்ட் எல்லாத்துலயுமே பாருங்க நம்ம டிஃபால்ட் வேல்யூ வைக்கல. அதனால அது வந்து எம்ப்டி ஸ்ட்ரிங்கா போய் விழுந்து நமக்கு வந்து எம்ப்டியா வந்து காட்டும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் வந்து எப்ப ரீசெட் பண்ணணும், அந்த மாரி விடணும் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு யூஸ் எஃபெக்ட் வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஆன் சப்மிட் பண்ணோனயே ஃபார்ம் வந்து கிளியர் பண்ணணுன்ற மாரி சில பேர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இங்க சப்மிட்ன்றத கிளிக் பண்ணோனயே, எனக்கு வந்து இங்க எல்லாமே நான் குடுத்த டேட்டாஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆயிடணும் அப்படின்ற மாரி வச்சிருப்பாங்க. நீங்க அந்த மாரி வச்சீங்க அப்படின்னா, இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து எரர்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். அதே மாரி ரெண்டரா திருப்பி ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு யூஸ் எஃபெக்ட் வந்து வச்சுக்கலாம். ஸோ இங்க நான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது பண்றோம்ல, ஸோ பட்டன் வந்து சப்மிட் பண்றோம்ல, அதுக்கு கீழ வச்சா தான் நமக்கு வந்து எல்லாமே என்னன்றது தெரியும். ஸோ சப்மிட் பண்ணோன நடக்கிறதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட்ல வந்து வச்சுக்கிறேன். ஸோ தனியா வந்து எழுதுற மாரி. ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாஸ்வேர்ட் வந்து நெவர்ன்னு குடுத்துடலாம். சேவ் பண்ண வேணாம். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்ல நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இஸ் சப்மிட் சக்சஸ்ஃபுல்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம நேத்து வீடியோல வந்து பார்த்திருந்தோம். ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து இப்ப யூஸ் ஆக போகுது. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் சப்மிட் சக்சஸ்ஃபுல். ஸோ இது இருந்தா, இது இப்போ சப்போஸ் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ரீசெட் பண்ணு. இல்லாட்டி எனக்கு வந்து தேவையில்ல அப்படின்ற மாரி குடுத்துர்றேன். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்ல வந்து நமக்கு திருப்பி திருப்பி வந்து அந்த சேஞ்சஸ் நடக்கிறது தெரியுமா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அத வந்து டிபெண்டன்சி அரேல குடுக்கணும். ஸோ யூஸ் எஃபெக்ட்னா என்னன்னே தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் அத வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. நம்ம அத பத்தி டீடைலா வந்து பேசியிருந்தோம். ஸோ இந்த ரீசெட்ன்றத வந்து குடுத்துர்றேன். ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இஸ் சப்மிட் சக்சஸ்ஃபுல் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஃபார்ம் வந்து ரீசெட் ஆகும். இல்லன்னா வந்து எனக்கு ரீசெட் ஆகாது. நான் அதே மாரி இஸ் சப்மிட் சக்சஸ்ஃபுல்னா என்ன? அப்புறம் வந்துட்டு இஸ் சப்மிட்னா என்ன? இஸ் சப்மிட்டிங்னா என்ன? அப்புறம் வந்து சப்மிட் கவுண்ட்னா என்ன? அப்படின்றத நம்ம நேத்து வீடியோல வந்து டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். ஸோ நீங்க அதையும் பார்க்கல அப்படின்னா, அத செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க. அப்பதான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்ப நம்ம அத குடுத்துட்டோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து சும்மா வந்து டீடைல்ஸ் ஃபில் பண்ணிடலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து குடுத்துடலாம். ஸோ இந்த 4 ஃபீல்ட் தான் வந்து மேண்டேட்டரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்மிட்ன்றத அழுத்திடுறேன். ஸோ சப்மிட் அழுத்துனோனே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து எல்லாமே வந்து ரீசெட் ஆயிடும். ஸோ இங்க வந்து கோட் வித் அஸ்வின்லயும் வந்து வச்சிடலாம். ஸோ இங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு என்னோட வேல்யூஸ் எல்லாமே இருக்கு. ஏஜையும் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 2, 3 வந்து வச்சுக்கலாம். ஸோ மறுபடியும் வந்து கிளியர் பண்ணிடுறேன். இப்ப நான் சப்மிட் அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. என்னோட ஃபார்ம்ல வந்து நான் ஃபைன் குடுத்தது கிளியர் ஆயிடும். டேட் ஆஃப் பர்த் கிளியர் ஆயிடும். யூசர் நேமும் என்ன டிஃபால்ட் வேல்யூ குடுத்தோமோ அதுக்கு வந்து வந்துரும் ரீசெட் ஆகி. ஸோ இதுதான் வந்து இப்ப இஸ் சப்மிட்டிங்ன்றது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? ஸோ நம்ம நேத்து வீடியோல என்ன யூஸ் கேஸ் அப்படின்றத வந்து பார்த்தோம்ல. ஸோ இது வந்து ஒரு ஜெனரலான ஒரு யூஸ் கேஸ். ஸோ இந்த மாரி வந்து நெறைய இடத்துல நெறைய யூஸ் கேஸ் இருக்கு. அதே மாரி இதுல வந்து இன்னொன்னு மென்ஷன் பண்ணணும். ரீசெட்ல வந்து நம்ம வந்து ஆப்ஷனல் பாராமீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாமும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷனல் பாராமீட்டர்ஸ்னா என்ன? இதுல பாஸ் பண்ணி என்னன்றது காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான வீடியோவ தனியா செப்பரேட்டா மேக் பண்றேன். ஸோ இதுதான் வந்து இந்த ரீசெட் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.